ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ரேகா. இன்னைக்கு நான் யாரை பத்தி பேச போறேன்னா, ரொம்பவே பிரபலமா பேசப்படக்கூடிய ஒரு நபர் தாங்க. இவரை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா, இவங்க அப்படி எல்லாரையுமே சிரிக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்படி சிரிக்க வச்சுட்டு இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையில பின்னாடி எவ்வளோ வலிகள் இருக்கு தெரியுமாங்க? நம்மளெல்லாம் சிரிக்க வைக்காரு. கடைசியில அவர் உள்ள அழுதுகிட்டு இருக்காருங்க. அப்படித்தாங்க இருக்கு இன்னைக்கு அவரோட நிலைமை. நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னு இப்போ ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. யாரை பத்தி பேச போறேன்னா, மதுரை முத்து சார் அவங்கள பத்தி தாங்க பேச போறேன். இப்போ சமீபமா அவங்களோட பேச்சு தாங்க யூடியூப்ல ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுவும் ரீசெண்டா அவங்களோட 2வது மனைவி வந்து அவங்கள பத்தி புகார் அளிக்க மாதிரியே அவங்க வந்து நிறையா வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டா பேஜ்லேயும் சரி, அவங்களுடைய சமூக வலைதளத்திலுமே அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நிறைய வீடியோக்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னுடைய புருஷனை வந்து இன்னொரு பொண்ணு அபகரிக்க பார்க்கா, இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. எப்படி சொல்ல, இப்படி இருக்கக்கூடாது, எல்லாரும் உஷாராக இருக்கணும், என் வாழ்க்கையில நடக்க மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில பேட்டிகள்லாம் அவங்க கொடுத்து அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது சொல்லப்போனால் மதுரை முத்து சார் அவங்க வந்து விஜய் டிவியில் ரொம்பவே பிரபலங்க. காமெடிக்கு உதாரணமே அவங்க தாங்க. ரொம்பவே சிரிக்க வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அதாவது என்ன பண்ணாது, இவங்க வந்து நீத்து வந்து அவங்களோட 2வது மனைவி. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மனைவி வந்து லேகா அவங்களோட பேர். அவங்க வந்து 2016 ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துட்டாங்க. அவங்க இறந்த ஒரு மாதத்திலே இவங்க வந்து 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் அந்த முதல் மனைவியோட தோழி தாங்க இந்த நீத்துங்க பொண்ணு. ஸோ அப்போனா அவங்கள பற்றி எல்லா விஷயமே தெரிஞ்சு தான் அவங்கள வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு வருத்தத்தங்க விஷயம்னா, அவங்க ஃபஸ்ட்டு மனைவி இறந்து ஒரு மாதத்துலே இவங்க 2வது மேரேஜ் பண்ணது கொஞ்சம் வந்து உறுத்தலை தாங்க இருக்குது. ஏன்னா அது வந்து தவறான செயல் அல்லவா. இறந்து ஒரு மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே செகண்ட் மனைவி தேடி போயிட்டாரு. அவர் வந்து விஜய் டிவியில் குக்கு வித்து கோமாளி, கலக்கப்போவது யார், இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறாரு. அப்புறம் பட்டிமன்றத்துலலாம் பேசுகிறாரு. இப்போ ரீசெண்டாக என்னென்னா, அன்னபாரதி கூட சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூட பேச்சு பட்டிமன்றத்துக்கு போக ஆரம்பிச்சதுனால அவங்களுக்கு இவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கும். அதனால் என்னுடைய புருஷனை வந்து அவள் வந்து அபகரிக்க பார்க்க அந்த மாதிரி வந்து பேச்சுகள் வந்து அடிபடுது. இன்னொரு பெண்ணு வந்து அபகரிச்சக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்காங்க. ஏன்னா இவங்களே இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையில தான் 2வது வந்து புகுந்திருக்காங்க. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையை யாரும் எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது. நீத்து வந்து ஒரு டாக்டராக இருக்காங்க. முதல் மனைவிக்கு வந்து 2 பெண் குழந்தை இருக்குது. அதே மாதிரி இப்போ இவங்களை 2வதாக மேரேஜ் பண்ண பிறகு இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது. இந்த மாதிரி அவங்க பிள்ளைங்களையும் பார்க்கணும், ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க ஒர்க்கையும் பண்ணணும். இந்த மாதிரி பிஸியான நேரத்தில் கூட தன்னுடைய கணவர் வந்து தன்னைக்கிட்ட வந்து அன்பாக இல்லை, எங்களுடைய குடும்பத்தை வந்து அவர் வந்து ஒழுங்காக பார்க்கல, அவர் வந்து எனக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க வந்து வைக்காங்க. அவங்க வந்து ஒரு மதுரை முத்து வந்து அவங்க வந்து ஒரு பிரபலமான ஆள், ஆக்டர்னே சொல்லலாம். அவருக்கு இருக்கக்கூடிய ஷெட்யூலுக்கு அவர் வந்து டெய்லி மனைவி கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன் வாரத்தில் ஒரு நாள் கூட அவரால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சொல்லப்போனால் மாதத்தில் ஒருக்க வேணால் பண்ணிக்கலாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, தான் மனைவியே தன்னை பற்றி குறை சொல்லும் போது அது எவ்வளோ ஒரு பெரிய அவமானம் அவருக்கு. இது கூட அவருக்கு தெரியலை. இப்படி பேசும்போது அவர் ஏன் அவங்கள பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்காங்க? அதுக்கு அவங்களே வீட்டில் அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணியிருக்கலாமே. ஏமா அங்கா பாரு, என்னுடைய தொழில் இப்படி, நீ வந்து இந்த மாதிரி பேசி வீடியோ போடாத அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்களே நிப்பாட்டியிருப்பாங்க. அவங்களே தன்னுடைய செகண்ட் மனைவியே அந்த வீடியோவில் பேசியிருப்பாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சம்மந்தப்பட்ட நபரை கூப்பிட்டு வச்சு பேசணும்னா சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க சொன்ன அவங்களே அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கலாமே. பேசியிருந்தால் அந்த பேச்சு வந்து உடனே அந்த பிரச்சனை வந்து சரியாயிருக்கும். இவங்களுக்கு சொல்லப்போனால் எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. இப்படி சமூக வலைதளத்தில் இந்த மாதிரி வீடியோக்களை வந்து பேசி வெளியிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்களே எப்படி சொல்ல ஸ்பாயில் பண்ண மாதிரி தான் இது அர்த்தங்க. எப்படி அன்னத்தையும் பாலையும் தனியாக பிரிக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமோ, அதே மாதிரி தாங்கம்மா அந்த அன்னபாரதிங்க பேரால் நிறைய பிரச்சனை ஏற்படுது. அந்த அன்னபாரதிங்கிறது தன்னோட வாழ்க்கையில் வந்து நினச்சி தான் புருஷனை வந்து தன்னிடம் இருந்து பிரித்து கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. சொல்லப்போனால்
அவங்களுக்கு நிறைய சந்தேகம் வந்து ரொம்பவே இருக்குங்க. சந்தேகப்படவே கூடாது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் மனைவி வந்து உண்மையா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்ககிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒளிவு மறைவு இல்லாம சொல்லிடுங்க. இன்னைக்கு நான் போன இடத்துல இப்படி நடந்து இப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த பிரச்சனை தீர்ந்துது. அதே இது சொல்லாம வச்சு மறைச்சு வச்சோன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்போ அவர் யாரை பார்த்துருப்பாரு, யாரை பேசியிருப்பாரு, அதேமாரி கணவரா இருந்தாலும் அவ யார்கிட்ட பேசியிருப்பா, அவர் கூட அவன் கூட நான் போனாலோ வச்சாலோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தவறான மறைச்சு வைக்கிறதுனால தவறான செயல்கள் வந்து தன்னோட வாழ்க்கையில வந்து நடக்குங்க. அதனால சொல்லப்போனால் எனக்கு கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, என்ன விஷயத்தினாலும் தன்னுடைய கணவர்கிட்டையும் சரி, மனைவிட்டையும் சரி, ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுகிறேனுங்க. அப்படி பேசிட்டு அது கண்டிப்பாக அவங்களுக்காண்டி ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒருக்கவாது 1 ஹவராது அவங்க கூட என்ன செய்யணும், பெரிய பிஸி மேனாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யணும்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட நம்ம பேசினாலே அந்த பிரச்சனைகள் வந்து சரியாயிருங்க. அப்படி பேசாதனால தாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நிற்கும். அதுவும் இப்போ ரீசெண்டாக மதுரை முத்து சார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னுடைய முதல் மனைவிக்கும் தன்னுடைய அம்மா அப்பா 3 பேருக்குமே சேர்த்து தன்னோட வீட்டு அருகிலேயே ஒரு நினைவு மண்டபம் வந்து கட்டியிருக்காருங்க. அதை வந்து தன்னோட கோயிலாகவே நினைக்கதாகவும், அங்கே வந்து லைப்ரரி, அப்புறம் அநாத ஆசிரமம், அப்புறம் முதியோர் இல்லம் இதெல்லாம் சேர்த்து அது கூட அட்டாச் பண்ணத மாதிரியே பேசியிருக்காருங்க. தன்னால் முடிஞ்சதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எதிர்பார்க்காரு. அதெல்லாம் சரிங்க. ஆனால் தன்னோட வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு. அதை அவர் வந்து சரி பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அதனால தாங்க அவங்களோட 2வது மனைவி நீத்து இந்த மாதிரி வீடியோ போட்டு அவங்கள கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ஒருத்தங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா, ஃபஸ்ட்டு 2 பேருமே சம்மந்தப்பட்ட 2 பேருமே ஒரு இடத்துல உட்காந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்து பேசிட்டா அப்போவே அந்த பிரச்சனை வந்து தீர்ந்துருங்க. நான் பேசினதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை வந்து அமுக்க மறக்காதுங்க, சரியா? அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மீண்டும் யாரை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.